என்ன காலையில 7 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காஃபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானமா காபி போட்டு கொடுப்பேன். என் புடவை துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. சுதா, சாரி மறந்துட்டேன். ஒரு சின்ன தல தீபாவளிக்கு போறோமா இல்லையா சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் கழட்டி போட்டு மத்த வேலையை பாப்பேன். சுதா, நான் சொல்றத முதல்ல நல்லா கேளு. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ஒரு அக்யூஸ் தப்பிச்சு போயிட்டான். அவனை தேடி போயிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? சூப்பரண்ட் எங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை பிடிக்கல. எப்போ வரீங்க? ஐயோ, பிடிக்கலனா எங்க 7 பேர் வேலைக்கு பிரச்சனை வந்துருமா? சுதா, எப்போ வரீங்க? தயவு செய்து நீ கிளம்பு. நான் பின்னாடி வந்து சேர்ந்துறேன். எப்போ வரீங்க? ஏண்டி, நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா? நீ முதல்ல கிளம்பு. நான் மச்சானுங்க கிட்ட பேசிக்கிறேன். ஏண்டி கோவமா இருக்க? எங்க அம்மா அடிச்சிருச்சு. நீ என்ன பண்ண? வர வர உடம்புல சாப்பாடு ஒட்ட மாட்டதுன்னு எங்க அப்பா சொன்னாரு. அதுக்கு அதான் சாப்பாட்டுல பசைய கலந்து கொடுத்தேன். அட அறிவு கேட்டவளே, பசைய ஏண்டி கலந்து கொடுத்த? ஃபெவிக்விக் தான் நல்லா ஒட்டும். அதான் எங்க அம்மா என்ன அடிச்சிருச்சு. அம்மாடி, குண்டுமணிய கலந்து கொடுங்கடி. அது நல்லா ஒட்டுமா? ஒட்டுண்டி. மறுநாள் மேளம் கொட்டுண்டி. ஏண்டி ரொம்ப நாள் வாழணும்னா என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணிக்கணும்டி. கல்யாணம் பண்ணா ரொம்ப நாள் வாழலாமா? இல்ல இல்ல, ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசையே போயிடும். என்னடி முறைக்கிற? உன்னெல்லாம் பிறக்கும் போதே புறக்குழியில கல்ல கட்டி இறக்கி இருக்கணும். என்னம்மா, தம்பி இல்லையா? தம்பிலாம் ஸ்கூல் போயிருக்கான். சொல்லுங்க. அவன் எந்த தம்பியை கேக்குறான், இவன் எந்த தம்பியை சொல்றா பாத்தியா? அது ஒண்ணும் இல்லம்மா. 6 மாசத்துக்கு முன்னாடி தம்பிகிட்ட வந்து 5 கோழி வாங்கிட்டு போனேன். அந்த 5 கோழில இருந்து 50 கோழி வரைக்கும் உருவாக்கிட்டேன். அதான் தம்பி செஞ்ச உதவிக்காக ஒரு 25 கோழியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? எங்க 5 கோழியை வச்சுதானே 50 கோழியை உருவாக்குனீங்க. இப்ப 25 கோழி மட்டும் தரேன்னு சொல்றீங்க. ஒண்ணு 50 கோழியவும் கொடுங்க, இல்ல நாங்க கொடுத்த 5 கோழியை திருப்பி கொடுங்க. சரிம்மா, நைட்டு வந்து அந்த 5 கோழியும் பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்றேன். சே, எப்படிலாம் ஏமாத்த பாக்குறாங்க. கொஞ்சம் உஷாரா இல்லைன்னா அவ்வளவுதான் போல. உன்னெல்லாம் யாராலையும் ஏமாத்த முடியாதுடி. கரெக்டா சொன்னடி. குந்தாணி, 25 கோழிய வேணான்னு சொல்லிவிட்டு 5 கோழிய திருப்பி கேக்குறிய? நீலாம் பொறுக்கி எடுத்த புண்ணாக்குடி. என்னடி விஷமா? அப்படிலாம் உங்களை நிம்மதியா விட முடியாது. அதான பார்த்தேன். முதல்ல எங்களுக்கு கொடுத்துட்டு தானே நீ குடிப்ப. ஐயோ, மறந்துட்டேனே. மாமா, நல்லா வயிறு குலுங்கி குலுங்கி சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடி சொல்ல. ஏண்டி? டாக்டர் டானிக்க குலுக்கிட்டு குடிக்க சொன்னாரு, மறந்துட்டேன். அதான் நீ வயிறு குலுங்குற மாதிரி காமெடி சொன்னா சரியாயிடும். அவளை தூக்கி குடுக்குற. ஓட்டிட்டு இருக்க 1 கிலோ சதையும் கொட்டட்டும். பளபளக்கிற பகலானி 10வது பைலானி வாங்கித்தா பிரியாணி வாங்கி தரியானி. அபிராமியே, பக்கத்து வீட்டு மாமியே மூஞ்ச கொஞ்சம் காமியே. என்ன எலி சத்தம் நான் அடிக்குது? இப்ப இல்ல. சாப்பிடுங்க மாமா. ஐயோ, என்னாச்சுன்னா மாமா? யோ, நம்ம ஊர்ல எல்லாருக்குமே காய்ச்சல் வந்துருச்சு. நம்ம குடும்பத்துல மட்டும்தான் யாருக்குமே வரல. எப்படிடி வரும்? நம்ம வம்சம் அப்படி. என் தாத்தன் பாட்டம் முப்பாட்டம்லாம் கேப்ப களி தென சாமானு தின்னு வளர்ந்தவங்க. மத்தவனா மண்ண தின்னாடா வளர்ந்தான். ஓனர் பொண்டாட்டி, ஊர்ல என்ன காய்ச்சல் வந்திருக்கு? மூளை காய்ச்சல் தான். அப்படி சொல்லுடி. அதான் உன் வம்சத்துக்கே வரல. என்னடி சொல்ற? மூளை இருந்தாதாடி வரும். ஏமா எப்பவுமே 3 மணி நேரம் செல்ல பேசும், இன்னைக்கு 1 மணி நேரத்துல வச்சுட்டா யாரோ ராங் நம்புறான். ராங் நம்பருக்கு மாமனே ஒன்ன தாங்காம வட்டியில் சோளம் உங்காம கோழினா கொழுப்பு குறைஞ்சி போறேனே. காகந்தான் கத்தி போனாலும் கழுகுதான் சுத்தி வந்தாலும் ஓ முகம் பார்க்க ஓடி வந்தேனே. ஒத்தையில ஓடக்கரையாரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே. ஆத்துல ஓடும் மீனத்தான் அப்படியே கொத்தி தின்னேனே. மீனு முள்ளு தொண்டையில் மாட்ட வழியில் கத்துறனே. எங்க மாமா போன ஒன்ன காங்கலையே. குத்துன முள்ளு தொண்டைய கிழிக்குது தாங்கலையே.
ஆ